Hi, hello everyone. This is your JK. Welcome to Closing Bell. 17th February 2026. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருந்து டெக்னிக்கலாக. அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவாக இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சிருக்கு. இது டெக்னிக்கல் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் சைனாக எடுத்துப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சிருக்குது. ஸோ டெக்னிக்கல் பீப்புள் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் சைனாக எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கு வந்துட்டு ரீசன்ஸ் இருக்குங்க. இன்ஃபோசிஸ் வந்துட்டு ஆந்த்ரோஃபிக்கோட டைப் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ளஸ். ஏன்னா இன்ஃபோசிஸ் தான் வந்துட்டு நிஃப்டியை ட்ராக் டவுன் பண்ணிக்கிட்டே வந்துருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இன்ஃபோசிஸ்க்கு வந்துட்டு 4.9 to 5% கிட்ட வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் இன்ஃபோசிஸ் ப்ரீவியஸ் வீக் வந்துட்டு எவ்வளோ ஒர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்றது. ஸோ அந்த டீலுக்கு அப்புறம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3% கிட்ட அப் ஆகி அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இன்னொரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலாக இன்ஃபோசிஸ் ஏடிஆர்னு சொல்லுவாங்க, இன்ஃபி ஏடிஆர்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இன்ஃபோசிஸ் வந்து அமெரிக்கன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் அங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஹராமி ஃபார்ம் ஆயிருக்குது. புல்லிஷ் ஹராமி ஆஸ் வெல் அஸ் இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட 3.5% கிட்ட அப் ஆயிருக்குது. ஸோ இந்த டைப் வச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ஐடி செக்டருக்கே ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஐடி செக்டரே வந்து இட் இட் செல்ஃப் அரௌண்ட் 2% கிட்ட அப் ஆயிருந்தது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆஸ் வெல் அஸ் இந்த நீங்கள் நிஃப்டி டாப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி, இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1% மேலவே வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் சைன். ஆஸ் வெல் அஸ் நான் ப்ரீவியஸ் இதில் சொல்லியிருந்த மாதிரி என்எஃப்பி டேட்டா, இந்த இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே வந்துட்டு இம்பேக்ட் வந்துட்டு மீடியமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஓவரால் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு சைட்வேஸ் டு புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சைட்வேஸ், பாசிட்டிவ் சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 27,800 கிட்ட போச்சு. ஆல்மோஸ்ட் பிரேக் ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த மந்த்துக்குள்ளே. 26,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா 26,300 ஷார்ட்டாக நெக்ஸ்ட் டார்கெட் கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ வே ஃபார்வர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆஸ் வெல் அஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பையிங் ஜோனில் இருந்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிட்டு இன்றைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 11th April 2025 வந்துட்டு எந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகிருந்ததோ அந்த கேப் அப் ரீஜன் கிட்ட வந்துட்டு ஒரு ப்ரீவியஸாக ஒரு 2 to 3 days வந்துட்டு அங்கே ட்ராவல் அங்கேயே புல்லிஷ் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிலையும் சரி வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். நிஃப்டியில் வந்துட்டு 13% ஆஃப் த வெயிட்டேஜ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு தான் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு 28% வெயிட்டேஜ் இருக்குது. விச் மீன்ஸ் பேங்க் நிஃப்டி வந்துட்டு 100 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதில் 28 to 30 பாயிண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் அலோன் மட்டுமே இருக்கும். அதே மாதிரி நிஃப்டி வந்துட்டு 100 பாயிண்ட் அப் ஆர் டவுன் எங்கே மூவ் ஆனாலும் 13 பாயிண்டோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பேங்க். நம்ம எப்போவுமே வந்துட்டு செக்டார்ஸ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, சென்செக்ஸு, இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸும் எப்பயும் பார்க்குற மாதிரி நம்ம வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டெய்லியும் பார்த்துக்கணும். இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திங், எஃப்ஐஐ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு கண்டிப்பாக பை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் சி. 17th February டேட்டா வந்துருச்சு. அன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்துட்டு நெட் பர்ச்சேஸ் இன்றைக்கி வந்துட்டு 995 crore கிட்ட பை பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் டிஐ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 187 ஓகே மாடரேட்டாக பை பண்ணியிருந்துருக்குறாங்க. ஓகே, இது ஒரு ப்ளஸ். எஃப்ஐஐ வந்துட்டு பம்பிங் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக ஈவெண்ட் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. சைட்வேஸ் டு புல்லிஷாக தான் மார்க்கெட் இருக்க போகுது. 26,000 மேலே ஒன்ஸ் டேல க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா 26,300 தான் நெக்ஸ்ட் டார்கெட்டு. டிஸ்க்ளைமர், திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ஃபார் யுவர் பர்சனல் ட்ரேட்ஸ். கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் பிஃபோர் டேக்கிங் எனி பொசிஷன்ஸ்.
ஸோ இது வந்து ஒரு நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே எடுத்துக்கோங்க. எதையுமே உங்கள் பர்சனல் ட்ரேட்ஸ்க்கோ இல்லை அப்ளை பண்ணியோ பார்த்துடாதீங்க. ஸோ யா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சி